ஹஸ்புனல்லாஹ், என் இறைவன் எனக்கு போதுமானவன். இதான் ஈமான். இறை நம்பிக்கையாளன் இறையச்சமும் ஈமானும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இப்பொழுது களத்தில் வெளியே எதிரிகள் சுத்தி நிக்கிறாங்க என்று சொன்னால் ஈமான்தாரி பயப்படக்கூடாது, பதறக்கூடாது. ஜாதகும் ஈமானா, இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எவ்வளவு பேர் வந்திருப்பான், வரட்டும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த எண்ணத்திற்குத்தான் வெற்றி கிடைக்கும். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டணும். எல்லா கட்டங்களிலும் நன்மையை ஏவும் பொழுதும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், தீமையை தடுக்கும் பொழுதும் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். மார்க்க ரீதியாக தடுத்தாலும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும். சமுதாயத்தில் நம் உரிமைகளை மீட்பதற்காக போராடினாலும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும். தமூத்துண்ட அபதா, இந்த சொர்க்கத்திலே நீங்கள் ஒருபோதும் சாக மாட்டீர்கள். என்றைக்கும் மரணம் ஏற்படாத ஒரு சுவனத்திற்காக இந்த துன்யாவில் என்றைக்காவது சாவதற்கு தயார் என்ற தௌஹீத் நிலைநாட்டுதல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும், மறுமை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்காக உலகத்தில் எதையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க